கோவையில் 8ஆம் வகுப்பு மாணவி தேர்வு அறையிலிருந்து வெளியே அமர்ந்து தேர்வு எழுதிய விவகாரம். கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தகவலில், கோவையில் பள்ளி மாணவியை பள்ளியின் வாசலில் அமர்த்தி வைக்கப்பட்டு பரீட்சை எழுத வைக்கப்பட்ட சம்பவத்தில் 2 விதமான விசாரணை நடத்தப்படுவதாகவும், ஒன்று காவல்துறை சார்பாகவும், இரண்டாவது அது தனியார் பள்ளி என்பதால் தனியார் பள்ளிகளுக்கு என இருக்கும் டிஇஓ சார்பாக பள்ளியின் மேலாண்மை அதிகாரிகளிடம் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விசாரணை துவங்கப்பட்டிருப்பதாகவும், விசாரணை முடிவுற்றவுடன் அதற்கான விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கும் போது நிச்சயம் அதற்கான சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். என்ன எக்ஸாம் பாப்பா? ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்க? யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்ஸு? பிரின்ஸிபல் மிஸ்ஸும் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுன எக்ஸாமு? மண்டே இப்போ இங்கே தான் உட்காந்து எழுதுனியா? எந்த டெஸ்கில்? முன்னாடி உட்காந்து பாஸ்பரியில் தான் உட்காந்து எழுதுனியா? சரி எழுது. ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா? உள்ள கிளாஸ்க்குள்ளே உட்காரணும் நீ சொல்லலையா? புரியல. கிளாஸ் மிஸ் இங்கே கூப்பிட்டாங்க வர சொல்லி, அதுக்கப்புறம் பிரின்சிபல் மிஸ் இங்கேயே உட்காந்து சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் மிஸ் உன்னை இங்கேயே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா? ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா? வீதியில் உட்காந்து எழுதணுமா? இல்லையா?